அன்பு தெய்வ பிள்ளைகளே, முழு உலகமும் இந்த நாட்களே சிலுவையை பற்றி அதிகமாக தியானித்து கொண்டு இருக்கிற இந்த காலத்திலே நாமும் சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பாடுகளிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை தொடர்ச்சியாக இன்றைக்கும் தியானிக்க இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ ஆமென் அது தேவ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. சிலுவையை பற்றி படிப்பது அல்லாவிட்டால் சிலுவை அந்த பாடுகளின் நாட்களிலே நடந்த விஷயங்களை நாம் தியானிப்பது நமக்கு ஒரு தேவ பலனாக இருக்கிறது. இந்த உலகத்திலே அநேக பாடுகள், அநேக நெருக்கங்கள் வழியாக தான் நாம் கடந்து செல்கிறோம். இந்த உலகத்திலே பாடுகள் வேண்டாம், நெருக்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்றவர்களுக்கு பரலோகத்தில் போய் பெரிய பிரதிபலன்களை, ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. இந்த உலகத்தில் சில பாடுகளும் சில கஷ்டங்களும் சில நெருக்கங்களையும் நாம் அனுபவிப்போமே, ஆனால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனா இங்க கொஞ்சம் கஷ்டங்கள், இங்க கொஞ்சம் வேதனைகள். நம்ம இப்படியாக 2 தீமோத்தேயு அதனுடைய 2வது அதிகாரத்திலே 11-12 வசனங்களை நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது, நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மளை மறுதலிப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு ரொம்ப ஒரு ஆழமான சத்தியத்தை எழுதுகிறார். பொதுவாக விசுவாச பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கும் தீமோத்தேயுவுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஏன்னா அவருக்கு உடன் வேலையாளாய் இருந்தவர், பவுலுக்கு ஒரு உத்தம குமாரனாக இருந்தவர். பவுல் நிறைய பேரை ஊழிய பாதையிலே பார்த்தார். இப்போ நம்மளும் கூட ஊழிய பாதையிலே நிறைய சகோதரர்களை பார்க்குறோம், நிறைய சகோதரிகளை பார்க்குறோம். சிலவங்கெல்லாம் 50 வருஷம், ஒரு 60 வருஷம்லாம் ஊழியம் செய்கிற நாட்களில் நிறைய பேரை பார்ப்பாங்க. ஆனால் பாருங்கள், இந்த பவுல் தன்னுடைய ஊழிய பாதையிலே தீமோத்தேயுவை பார்த்தது எப்படி தெரியுமா? உத்தம குமாரன். ஒரு லிஸ்ட்டு பெரிய பட்டியல் எடுக்கிறாரு. எப்படி, நீ யார், அவன் யாரு? உத்தம குமாரன். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஊழியத்தில் நிறைய பேரை பார்த்து அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. ஆனால் ஆமென், பவுலுக்கு ஒரு உத்தம குமாரனாக இவர் இருந்திருக்கிறார். சொல்லுங்க, எப்படி இருந்திருக்கிறாரு? உத்தம குமாரனா இருந்திருக்கிறார். அந்த 1வது அதிகாரத்தில் நாம் அந்த வார்த்தையை வாசிக்கிறோம். பிரைஸ் கார்டு. அவர் விசுவாசத்தில் எப்படி இருந்திருக்கிறாரு? உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே. அல்லேலூயா. 2வது வசனத்தில் சொல்கிற பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயு ரொம்ப எப்படி இருந்திருக்கிறாரு? பிரியமா இருந்திருக்கிறாரு. 3வது வசனத்தில் சொல்லுகிறாரு, உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி. அப்போ தீமோத்தேயுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ரொம்ப கண்ணீரோடு ஜெபம் பண்றவர். யாருக்காவது ப்ரேயர் டைம்ல கண்ணீரோடு ஜெபம் பண்ற பழக்கம் இருக்குதா? ஸோ கண்ணீர் 2 டைம்ல ஒன்று வேதனையில் வரும், இவ்வளோ பாடுகள் மத்தியில் நான் வாழ்கிறேனே அதை நினைக்கும் பொழுது கண்ணீர் வரும். இன்னொன்று ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி, ஆண்டவரை நான் இதற்கெல்லாம் பாத்திரம் நல்லப்பா, என்னை சில ஆபத்துக்கெல்லாம் கர்த்தர் நம்மளை தப்புவித்தார்னா அதை 2வது நினைக்கும் பொழுது பாருங்கள், உண்மையிலே கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும். அல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென். அடுத்தது 4வது வசனத்தில் பார்க்கிறோம், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால். அப்போ ஒரு சிலவங்கெல்லாம் இன்னைக்கு என்னன்னா, இந்த மாய்மாலமான வாழ்க்கை வாழ்கிற வேளையில தீமோத்தேயு உண்மையா வாழ்ந்திருக்கிறான், ஒரு உத்தம குமாரன். அவனுடைய விசுவாசம் கூட எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, மாயமற்ற விசுவாசம். அந்த மாயமற்ற விசுவாசம் பாருங்க, முன்னால் அவங்க அம்மாவுக்குள்ள இருந்ததுக்கு அவங்க பாட்டிக்குள்ள இருந்திருக்கிறது. பிரைஸ் கார்டு. இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லி போகிற நம்முடைய விஷயம். அப்போ ஒரு 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 இந்த ஒரு ரோல் மாடலா தீமோத்தேயு பவுலுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. யாரு? அவரோடு கூட, இப்போ இந்த வசனத்துக்கு வந்துடும், அவரோடு கூட
பாடுகளை சகிக்கிறது. இயேசு பாடுகளை சகித்தது போல அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவுக்காக பல நிந்தைகளையும் அவமானங்களையும் பரியாசங்களையும் ஏன் அடிகளை கூட வாங்கியிருக்கிறார் இயேசுவுக்காக. இன்னைக்கும் இயேசுவுக்காக ஜீவிக்கிறவர்கள், இயேசுவுக்காக வாழுகிறவர்கள், நீ சர்ச்சுக்கு போவியா அப்படின்னு சொல்லி அடி வாங்கினவங்க இருக்கிறாங்க. ரெண்டாவது, தெருக்களிலே இயேசுவை பிரசங்கம் பண்ணினதுனால எங்க ஊர்ல வந்து இயேசுவை பேசுவியா அப்படின்னு அடி வாங்கினவங்க இருக்கிறாங்க. இது வந்து கிறிஸ்தவத்துக்கு புதுசல்ல. கிரிட்டிசைசம் என்கிறது கிறிஸ்தவத்துக்கு புதுசல்ல. இயேசுவை நிந்தித்தாங்க. இதே உலகம் நிறைய வீடுகளில் இயேசு எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாரா, வாங்கப்பா அப்படின்னு இயேசுவை வந்து ஊழியம் செய்த நாட்களில் நிறைய வீடுகளில் இயேசு இரவு உணவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அல்லாட்ட ஒரு ஸ்பெஷல் ஒரு இந்த கெஸ்ட்டாக அழைக்கப்பட்டிருந்தார். பாருங்கள், அவரை நிறைய பேர் கனம் பண்ணாங்க. இயேசுவை பார்க்க நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. ஆனால் அதே அந்த உலகத்தில் தான் இயேசுவை நிந்தித்தார்கள். இவனை அப்புறப்படுத்தும் பரபாசை எங்களுக்கு விடுவீங்க. இயேசு என்ன செய்ய சொல்கிறாங்க, எங்கள் முகத்தை விட்டு அப்புறப்படுத்துங்க. அந்த பிலாத்து வந்து எப்படியாவது இயேசுவை ரிலீஃப் பண்ணிடலாம், இயேசு கைது செய்யப்பட்டவன் அவர் எப்படியாவது ரிலீஃப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். கொண்டு போய் விடுறான். பண்டிகை நாட்களில், பஸ்கா பண்டிகையில் சில முக்கியமான கைதிகளை விடுதலை பண்ணுகிறது அவர்களுடைய ஒரு வழக்கம். அப்போ இயேசு நீதிமானாக இருக்கிறார். இயேசு எப்படியாவது ரிலீஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு அவங்களுக்கு முன்னால், ஜனங்களுக்கு முன்னால் கொண்டு போய் விடுகிறான். ஜனங்கள் சொல்கிறாங்க, அவனை அப்புறப்படுத்துங்க, இவனை என்ன செய்யுங்க, அப்புறப்படுத்துங்க, பரபாசை எங்களுக்கு என்ன செய்யுங்க, விடுதலை பண்ணுங்க. இயேசுவை பாருங்கள் நிந்தித்தார்கள். இயேசுவை அவர்கள் வந்து பாருங்கள் ரொம்ப அற்பமாய் பேசினார்கள். இதே ஒரு காரியத்தில் தான் பவுலும் அப்படித்தான். பவுல் வந்து சில நேரம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எழுப்பி நிப்பாடு, அவனை நிப்பாட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. பவுல் என்ன செய்யுங்க, நிப்பாட்ட. சிலவங்கெல்லாம் அந்த இந்த இது பாருங்க, இந்த தீத்து நிருபத்தில் பார்க்கும் பொழுது அவன் ஒரு மெசேஜ் சொல்கிறார். தீமோத்தேயு அப்படி தான் சில மெசேஜை கொண்டு வரும்பொழுது இந்த பவுலில் வந்து பார்க்குறதுக்கு சில சபையார் வந்து ஆவலாக இருக்கிறாங்கங்கிற செய்தியை கொண்டு வந்து சொல்கிறார். அப்போ சில சபையெல்லாம் பவுல் எங்கள் சர்ச்சுக்கு வரமாட்டாரா, எங்களை வந்து வசனத்தை சொல்ல மாட்டாரா, ஊழியக்காரரை சிலவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சில இடத்துல பவுல் வந்து கல்லறியப்பட்டார். இவன் வந்து கலகம் உண்டு பண்ணுகிறவன், இவன் ஏதோ புதுசாக ஏதோ பிரசங்கம் பண்ணுறான்னு சொல்லி பவுலையும் எப்படி நிந்தித்தார்கள். அப்போ அதே பாதையில் தான் இப்போ தீமோத்தேயுவுக்கு சொல்கிறாரு, எப்பா நானும் சில பாடுகள், சில அடிகள், சுவிசேஷத்தை பிரசங்கித்ததுனால பவுல் அடிக்கப்பட்டான். அவர் கை காலெல்லாம் விலங்கு போடப்பட்டிருக்கிறது. அப்போ சொல்கிறாரு, நானும் இப்படி தான் இயேசுவுக்காக பாடுகளையும் நிந்தைகளையும் வேதனைகளையும் சகிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ நீயும் கூட தீமோத்தேயுவிட்ட சொல்கிறாரு, இன்னைக்கு நமக்கும் சொல்கிறாரு. பாருங்கள், அவரோடு கூட அந்த வசனத்தை 12வது வசனம் சேர்ந்து ஒரு அறிக்கை பண்ணுமா, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆமென். அதுக்கு அடுத்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடுகளை சிலர் வந்து சகிக்க முடியாது என்று சொல்லி நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மளை என்ன செய்வார். இப்போ வந்து பாருங்கள், இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் முதல்ல அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவான். சிலுவை அப்படின்னு சொன்னாலே பாடுதான். சிலுவைனாலே என்னது சொல்லுங்க, வாயை திறந்து. அப்போ ஒருவன் ஜீசஸை ஃபாலோ பண்ணி வர விரும்புகிறவங்க எல்லாருமே நம்ம சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு முன்னால சிரித்த முகத்தோடு போகணும். ஏன்னா எனக்கு முன்னால சிலுவையை பாருங்கள், சிலுவையை சுமந்து கொண்டு சென்ற இயேசு அவர் வந்து என்ன செய்தார், ஜெயித்தார். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது 3 முறை முகங்குப்புற விழுந்தார். அந்த சிலுவையை சுமக்க முடியாமல், காரணம் அந்த அவரை சிலுவையிலே அறைகிற அந்த 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 மரத்தை அவர் தோளிலே சுமந்தார்கள். யோவான் 19 நம்ம அதை வாசிக்கிறோம். அவரை சிலுவையில் அறைகிற அந்த மரத்தை அவருக்கு தோளுக்கு மேலேயே தூக்கி வைத்துட்டாங்க. அதனுடைய கேஜ், அதனுடைய வெயிட் 150 கிலோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பை வேத பண்டிதர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். குறையாமல் 150 கிலோ இருக்கும் என்று சொல்லி. நம்மளை பாருங்க, ரொம்ப பலசாலிகள் தான் அவ்வளோ ஒரு பெரிய வெயிட்டை தூக்குவாங்க. சாதாரணமாக நம்முடைய இடங்களெல்லாம் அந்த 50 கிலோ வந்து சில பலசாலிகள்லாம் ஈஸியாக தூக்கிடுவாங்க. ஒத்தைக்கு சிமெண்ட் எல்லாம் கொத்த வேலை செய்கிற சகோதரர்கள்லாம் அதிகமாக இருக்கிறீங்க. அவங்க தூக்கி அசால்ட்டாக தோளில் வச்சுருவாங்க. நல்ல பலசாலிங்கன்னா இந்த பக்கம் ஒரு தோளில் இந்த 100 கிலோலாம் சுமந்துட்டு போயிடுவாங்க. ஸ்டெப்லெல்லாம் ரொம்ப தூரம் ஏறனா கஷ்டம். ஆனால் இயேசு பாருங்கள், அவர் வந்து கைது செய்யப்படுகிறார். அதுலேருந்தே அவர் வந்து சரியாக ஃபுட்டெல்லாம் எடுக்கலை, தண்ணியெல்லாம் குடிக்கலை,
நைட்டு தூங்கலை, ரொம்ப களைப்படைந்தவராய், வேதனை நிறைந்தவராய், அவருடைய சரீரம் ரொம்ப பலகீனப்பட்டிருக்கிற வேளையில் தான் அந்த ஒரு பயங்கரமான சுமையை அவருக்கு தோளுக்கு மேலே தூக்கி வைக்கிறாங்க. அவர் சுமக்க முடியாம 3 முறை இயேசு முகங்குப்புற விழுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் யாருக்கு சிலுவையை சுமக்கணும்? இயேசுக்கு சிலுவையா? நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய சபைக்கு வந்த பிறகு பெரிய சிலுவையெல்லாம் அவங்க சுமக்கிறதில்லை. ஏன்னா இந்த வசனம் தான் அவங்களுக்கு இது. ஐயா ஆமேன் சோத்திரம், ஆமேன், ஏன் சிலுவையை தான் சுமந்துட்டு இயேசு என்ன செய்ய சொல்லுகிறாரு? வர சொல்றாரு. இப்போ எனக்கு சிலுவையே இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு சிலுவை இருக்கு அப்படிங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒரு போதகர் சொன்னாராம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க வரச்சில நீங்க எல்லாரும் உங்க சிலுவையை என்ன செய்யிட்டு வந்துடணும், எடுத்துட்டு வந்துடணும், பலிபீடத்தில் கொண்டு என்ன செய்திருவோம், வச்சிருவோம் அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஒரு சகோதரர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு சொன்னாராம், அந்த அன்னைக்கு முடிஞ்ச உடனே, பாஸ்டர் ஏன் சிலுவை என்ன செய்ய முடியாது, சுமந்து கொண்டு வர. அது என்னப்பா அப்படின்னா, என் சிலுவை யாருதான்? என் மனைவி தான் என் சிலுவை. அவள் என்னை விட வெயிட்டு கொண்டாள், அவளை தூக்கிட்டோன்னு நான் என்ன செய்ய மாட்டேன், வந்துட மாட்டேன். அப்போ சிலருக்கு ஆளுக்கெல்லாம் மனைவி என்ன யாரை போல தெரிகிறது? சிலுவையை போல தெரிகிறது. வாழ்க்கை பயணத்திலே சிலருக்கு புருஷனை சிலுவையை போல தெரிகிறது, சிலருக்கு கடன் பிரச்சனை ஒரு சிலுவையை போல இருக்கிறது, சிலருக்கு வியாதி ஒரு சிலுவையை போல இருக்கிறது, சிலருக்கு பாருங்க பிள்ளைங்க ஒரு சிலுவையை போல இருக்கு, சிலவங்களுக்கு அம்மா ஒரு சிலுவையை போல இருக்கிறாங்க. இங்கே ஹாஸ்டலுக்கு போயிடலாமா, போய் பாரு அப்புறம் தெரியும். அது சிலவங்க சொல்லுவாங்க, எங்கேயாவது இந்த வெளியில் எங்கேயாவது ஓடிடலாமா, குடும்பமே ஒரு சிலுவையை போல தெரியும். சிலவங்களுக்கு இந்த உலகமே ஒரு சிலுவை போல தெரியும். பைபிள் அப்படிதான் பாருங்கள் சொல்லுகிறது. ஆமேன். பாருங்கள், எது என்ன சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற உலகம், ஆமேன் பாருங்கள், எனக்குள் எங்கே அறையப்பட்டிருக்கிறது பவுல் சொல்லுகிறார்னா, சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. நான் அல்ல, பிழைத்திருக்கிறது யாரு? கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அப்போ கவனிங்கள், சிலுவை இல்லாத இந்த ஒரு மனுஷனே இல்லை. சிலுவையை குறித்து இப்படியாக இன்னும் சில வார்த்தைகள் சொல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்துல எல்லாருடைய கையிலையும் ஒரு சிலுவை எடுத்து கொடுத்துட்டு, நீங்கள் எல்லாரும் அந்த மலையில் சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு 10-20 ஒரு காணம் ஒரு டீமாக இருக்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, இது என்னடா, ஆமீன் பாருங்கள், இதை தூக்கிட்டு அந்த மலை வர போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் வேகமாக முதல் நடந்தாங்க. அப்போ அந்த கொஞ்சம் திறமையான ஆட்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. நமக்கு இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் சாதாரண ஆள் கிடையாது பார்த்துடுங்க. எல்லாமே திறமையான சகோதரர்கள், திறமையான சகோதரிகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன சவுண்டு குறைஞ்சிருக்கு? நான் உங்களை அல்லேலூயா திறமையானவர்கள் என்று சொல்கிறேன். அப்போ ஒரு திறமையானவன் என்ன நினச்சான்னா, இது இவ்வளவு பெரிய இந்த அவர் இப்படி தான் சொல்லுவாருன்னு சொல்லி முதல்ல சிலுவையில் இருக்கிற நீளத்தை கொஞ்சம் குறைச்சான் பார்த்துடுங்க. ஒருத்தன் குறைச்ச ஒன்று இப்படி இது ஒரு வியாதி பார்த்துடுங்க. ஒரு ஆள் அந்த குழப்பின ஒன்று கூட 2-3 என்ன செய்வாங்க, குழம்பிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால பாருங்கள், பைபிள் எப்பொழுதுமே சொல்லுகிறபடி, ஆமீன் பாருங்கள், சிலுவையில் ஆமீன் பாருங்கள், கலப்பையின் மேல் கை வைத்தவன் பின்னிட்டு என்ன செய்யக்கூடாது. அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவன் யாரல்ல, பாத்திரன் அல்ல. கலப்பையில் கை வைக்கிறது சும்மா சுவாம்பேறி ஒன்றும் கை வச்சிட மாட்டான். கலப்பைன்னா என்னன்னு தெரியுமா? அது கடின உழைப்பை குறிக்கிறது. விவசாயிக்கு ஒரு அடையாளம் தான் என்னது, கலப்பை. கலப்பையில் சும்மா எல்லாரும் ஒன்று விழ முடியாது. அந்த தீர்க்கதரிசியில் ஒரு ஆள் பாருங்க, எலிசா. இவர் எலியாவுக்கு ஒரு சீசனாக இருந்து அவருக்கு உதவியாக இருந்த மனுஷன். அவர் பாருங்க உழுதுட்டு இருந்த நேரமாக ஊழியத்துக்கு அழைக்கப்படுறாரு. சால்வையை தூக்கி எலியா தூக்கி அவனுக்கு மேலே போடுறாரு. அவன் உடனே என்ன செய்கிறான், பின் தொடர்ந்து வருகிறான். அப்போ அந்த எலியா விட எலிசா ரொம்ப பவர்ஃபுல்லாக ஊழியம் செய்கிறாரு. அவரை விட டபுளான வரத்தை கேட்டு வாங்குறாரு. அடையாளங்களை அற்புதங்களையும் கர்த்தர் அப்படியே செய்தார். அப்போ ஆண்டவருக்கு எப்பொழுதுமே பாருங்க, அந்த ரொம்ப சோம்பேறியா இருக்கிறவன், ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற ஆள்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. கர்த்தருக்கு எப்படிப்பட்ட ஆள் தான் தேவைன்னா, நல்ல கடினமாக என்ன செய்கிற ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க. சொல்லுங்க, கர்த்தருக்கு யாரை பிடிக்கும்? அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலவங்கெல்லாம் ஆராதனையை மிஸ் பண்ணிடுவாங்க, கேட்டால் சொல்லுவாங்க தூங்கிட்டு அப்படிம்பாங்க. அப்போ
கத்தர் கலப்பையில கை வைக்கிற ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் சொல்லுங்க? எப்படிப்பட்ட ஆட்கள்? ரொம்ப இந்த பலகீனமான ஆட்களா? அப்போ ரொம்ப நல்லா தூங்கணுங்கிற ஆட்களா? இந்த இப்போல்லாம் டிராக்டர் வந்துட்டு விவசாயத்தில் நவீனம் வந்துட்டு, ஆனால் இங்கே இருக்கிற சிலவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த கலப்பையெல்லாம் அனுபவம் உண்டுன்னு நினைக்கிறேன். நான்லாம் விளையாட்டுக்காவது பிடித்து உழுத அனுபவங்கள் உண்டு. அல்லையா சொல்லுங்களேன். அப்போ வந்து பாருங்க, அந்த ரகசியம் என்னன்னா, காலையில் சூரியன்லாம் இப்படி இப்படி ஒரு 7:30 8 எல்லாம் ஆகும் பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாலே உழுது போட்டுருவாங்க, ஒரு அடி அடிச்சிருவாங்க. வெயிலுக்கு முன்னாலே ஒரு அடி என்ன செய்வாங்க, அடித்து போட்டுருவாங்க. அப்போ காலையில் எழும்பணும், அங்கே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும். அதனால தான் பாருங்கள், கர்த்தர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாருன்னா அதுக்குள்ளே நிறைய ரகசியம் இருக்கும். அல்லையா சொல்லுங்களேன். அந்த மாட்டுக்கு பின்னால் இவங்களும் சோர்வு இல்லாமல் என்ன செய்யணும், அது 1 ஏக்கர் வயலாக இருக்கும், அது அவ்வளோ முதல் வாட்டி அடித்த பிறகு தான் அவங்க என்ன செய்வாங்க, அடுத்தது காப்பி குடிக்க உட்காருவாங்க. பாருங்கள், கர்த்தர் இன்னைக்கும் ஆண்டவரை ஆராதிக்க புறப்பட்டிருக்கிற ஜனமே, சுவிசேஷ வேலைகளிலே கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிற தேவ பிள்ளையே, நமக்குள்ள தேவை எப்படி தெரியுமா? ஒரு உற்சாகத்தின் ஆவி நமக்குள்ள வேணும். ஆமென். நம்ம சரீரங்கள் ஒருவேளை பலகீனமாக இருக்கலாம். டேவிட் லிவிங்ஸ்டன் அவர் வந்து ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரியாக போனார். ரொம்ப ஹெல்த்தியான மனுஷன்லாம் கிடையாது, பாடியில் ரொம்ப வீக்கான மனுஷன், பலகீனமான மனுஷன். ஆனால் அவருடைய விசுவாசம் ரொம்ப வலிமையாக இருந்தது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்தியாவில் வந்த சில மிஷினரிகள் எல்லாம் ஆமென் பாருங்கள், அவங்க ரொம்ப பலகீனமானவர்கள். இந்தியாவில் இருக்கிற சுகாதார கேடு அவர்களை பாதித்து மலேரியா காய்ச்சல்னாலே சிலர் வந்து மரித்தார்கள். ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் ஊழியம் செய்தாங்க, ஆனால் ரொம்ப சேலஞ்சான ஊழியங்களை கர்த்தருக்காக செய்தார்கள். அல்லேலூயா. ஆனால் ஐயோ நான் பலகீனமானவன், நான் கலப்பையில் கை வச்சிட மாட்டேன்னு நினைச்சாங்க. உங்க ஆவி ஃபயரா இருக்கிறதா? உங்களுக்குள்ள ஆவி அனலா இருக்கிறதா? ஆமென். உங்கள் விசுவாசம் வலிமை உள்ளதாக இருக்கிறதா? ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பும் தாகமும் இருந்து கொண்டிருக்கிறதா? நீங்க தான் கர்த்தருக்கு வேணும். அல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தில் இப்படியாக நான் வாசித்தோம் பார்த்தீங்கன்னா, நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மளை என்ன செய்வார்? மறுதலிப்பார். அப்போ விசுவாசத்தில் நிறைய பேர் வந்து பின்வாங்கி போகிறாங்க, பாடுகளை பார்த்து பின்வாங்கி போகிறாங்க, சோர்ந்து போகிறாங்க. ஆனால் அந்த வசனம் சொல்லுகிற அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசானு. இப்போ சொல்லுங்க, சிலுவையே என் முன்னால், உலகம் எனக்கு பின்னால. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தை குறித்து நம்ம இப்படியாக ஒரு நாமத்தை பார்க்கிறோம் பார்த்துடுங்க. அவர் வெயிலுக்கு ஒதுங்குகிற யாரா இருக்கிறாரு? நிழலா இருக்கிறார். சொல்லுங்க, அவர் வெயிலுக்கு ஒதுங்குகிற நிழலாக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் வந்து வெயிலுக்கு ஒதுங்குகிற ஒரு நிழலாக இருக்கிறார். இன்றைக்கும் சில பாடுகள் மத்தியிலும், சில கண்ணீர்கள் மத்தியிலும், சில வேதனையின் மத்தியிலும் இயேசுவை சேவிக்கிற தேவ பிள்ளையே, சிலுவை இன்றைக்கு நமக்கு ஒரு நிழலாக இருக்கிறது. அல்லேலூயா. பயங்கரம் அந்த வெயில். இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டில் பயங்கரமான வெயில். அப்போ ரொம்ப வெயிலில் நம்ம நடந்து களைப்பா அளவிட்டா பைக்கில் போய் வேலைகளை செய்துட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் நிழலில் வந்து ஒதுங்கினா அது எவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும்? சுகமாக இருக்குமா இருக்காதா? அல்லேலூயா. நம்ம ஊர்லேயே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிழலுக்கு அருமை எப்போ தான் தெரியும்? வெயிலில் தான் தெரியும். வெயிலில் என்ன வேலை செய்யும் பொழுது, வயலில், தோட்டங்களில், அளவிட்டால் மாடியில், சிலவங்களுக்கு வேலை செய்து சில நேரம் மாடியில் ஆயிரும், சென்ட்ரிங் வேலைகள் இப்படியெல்லாம் செய்யும் பொழுது பாருங்கள், ஒரு நிழலை கண்டா ஒரு ஆசுவாசமாக இருக்கும். இன்றைக்கும் பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில், பிரச்சனைகள் நிறைந்த உலகத்தில் சிலுவை நமக்கு எதுவாக இருக்குன்னா நிழலாக இருக்கிறது. வாயை திறந்து சொல்லுங்க, சிலுவை எனக்கு எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து அணைப்பது போல எத்தனையோ முறை நான் கூட்டி சேர்ப்பதற்கு உன் மேல எப்படி இருந்தேன்? ஆவலா இருந்தேன். ஆனா நீ உனக்கு என்னதில்லாது இருந்தது? மனதில்லாது இருந்தது. இன்றைக்கும் ஜெபம் அவருடைய நிழல்லே வருகிறதை காண்பிக்கிறது. கொஞ்ச நேரம் வேதத்தை எடுத்துட்டு 2-3 அதிகாரம் வாசிக்கிறோமா, அவருடைய நிழல்லே வருகிறதற்கு அடையாளமா இருக்கிறது. சபைக்கு ஓடோடி வருகிறோமா, அவருடைய நிழல்லே வருகிறதற்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரே ஒரு பல்லவியை சொல்லுமா, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். அந்த வார்த்தையை சொல்லுங்க, சிலுவையின் அன்பில் மறைவில் கிருபையின் இனிய
சரினருகில், ஆத்துமநேசரினருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில், சிலுவையின் நிழலில் அனுதி. எல்லாரும் வாயை திறந்த அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆமென் ஜீசஸ். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை. ஆமென் அல்லேலூயா. சிலுவை நமக்கு ஒரு நிழலாக இருக்கிறது. சொல்லுங்க, சிலுவை நமக்கு எப்படி இருக்கிறது? இன்னும் சத்தமா சொல்லுங்க, சிலுவை நமக்கு எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலையில சிலுவை நிழல்ல வந்திருக்கிறோம். பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷர்களுக்கும் ஆமென் பாருங்கள், சிலுவை தான் புகலிடம். ஒரு நல்ல ஒரு வார்த்தை எப்படி, பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர். ஆமென். போதும் போதும் போதும். அல்லேலூயா. அந்த வார்த்தை புரிந்தாவதும், பாவிக்கு இந்த உலகத்துல பாவத்துல சாபத்துல அக்கிரமங்கள் இருக்கிற மனுஷனுக்கு புகலிடம். ஆமென், இயேசு ரட்சகர். அல்லேலூயா. ஆனா சிலுவையின் நிழல்ல பாவ மன்னிப்பு இருக்கிறது. சிலுவையின் நிழல்ல ஆறுதல் இருக்கிறது. இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். சிலுவை நிழல்ல இளைப்பாறுதல் கிடைக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, சிலவங்க எல்லாம் பிரச்சனைகள் இருந்தா ஆமென் பாருங்கள், அந்த நாட்கள்ல ஜெபம் பண்ணும், வா ஆண்டவரை தேடுமாங்க. இன்னைக்கு சிலவங்க என்ன அந்த பாருங்க ஏதாவது மனுஷனுக்கு நேரா சிலவங்க திசையை திருப்பி விட்டுருவாங்க. சிலவங்க எங்கேயாவது நீ ஏதாவது இந்த இடத்துக்கு போன்னு சொல்லிடுவாங்க. இல்ல, சிலுவை சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, சிலுவை நிழல்ல எனக்கு ஆறுதல் உண்டு, எனக்கு அடைக்கலம் உண்டு, எனக்கு சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. வர்ணிக்கவே முடியாது. சிலுவை நிழல்ல இல்லாத ஆசீர்வாதம் இல்லை. வியாதியா, சிலுவை அண்டைக்கு ஓடி வரும் பொழுது அவருடைய தழும்புகளால் இன்றைக்கும் நாம் குணமாகிறோம். ஆமென். பிரச்சனையா, உபத்திரவமா, அல்லாவிட்டால் ஏதோ எனக்கு பிரச்சனை, ஏதோ எனக்கு போராட்டம், அதுக்கும் சிலுவை நிழல்ல ஆமென் நீங்கள் வரும் பொழுது வேற ஒன்றும் உங்களை என்ன செய்யாது, அணுகாது. அவருடைய ரத்தத்துல ஆமென் ஒரு சின்ன டிராப் உங்க மேல பட்டாலே போதும், ஒரு விசேஷித்த ப்ரொடெக்ட், ஒரு விசேஷித்த ஆமென் தெய்வீக பாதுகாப்பு உண்டாகும். ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் இரத்தத்தை குறித்து நாம் கழிந்த வாரத்திலே தியானித்தோம். அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. அவருடைய இரத்தம் நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறது. அவருடைய இரத்தம் ஆமென் நமக்கு சமாதானத்தை தருகிறது, பாவ மன்னிப்பை தருகிறது. அவருடைய இரத்தம் நமக்கு ஜெயத்தை தருகிறது என்கிறதை பார்த்தோம். இன்றைக்கும் தொடர்ச்சியாகவே எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 12வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். புது உடன்படிக்கை ஆகிய மத்தியஸ்தராகிய இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவின் இரத்தம் அது பேசக்கூடிய இரத்தம். இரத்தத்துல நிறைய ஜீன்ஸ் இருக்குது, நிறைய ஜீன் இருக்குது. ஒரு மனிதனுக்கு வியாதி என்று சொன்னாலே உடனே ஒரு கண்டினியூவா ஒரு காய்ச்சல் ஒரு வாரம் தீராட்டு மருத்துவர்கள் இப்படி சொல்வார்கள், பிளட் டெஸ்ட் பண்ணணும்பாங்க. இரத்தத்துல வேணுங்க நிறைய அணுக்கள் இருக்கிறது. அதுல பாருங்க என்ன பிரச்சனை அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதுல உயிர் இருக்கிறது. என்ன ஒரு வார்த்தை, ரத்தத்துல என்னது இருக்கிறது? உயிர் இருக்கிறது. அதனால தான் ரத்த பரிசோதனை பண்ணுகிறாங்க. இப்போ பாருங்கள், ஆபேலுடைய ரத்தம் முதல் இந்த உலகத்துல அது சிந்தப்படுகிறது. முதல் ஒரு கொலை, அவனுடைய சகோதரனே ஆபேலை கொலை செய்து விட்டான். காயின் ஆபேலை கொலை செய்தான். அவனுடைய ரத்தம் தேவனுடைய சந்நிதியிலே பேசுகிறது. குற்றமற்ற இந்த ரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சிந்தப்பட்டிருக்கிறது. இப்போ வேதத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படுகிற இரத்தத்தினிடத்திற்கு வந்திருக்கு. இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்திலே வெளிப்படுகிற சில நன்மைகளை அங்கே பார்க்கிறோம். முதல்ல
நன்மையானவைகளை பேசுகிறது. உங்களுக்காக எனக்காக இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறது? பேசுகிறது. அப்ப இயேசுவின் ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறது. இயேசுவின் ரத்தம், அதான் பாருங்கள், இயேசு இந்த பரலோகத்தில் தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார், அவருடைய வலது பக்கத்திலே ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். ஏன் இயேசுவுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் முழுவதும் ஆட்டுக்குட்டியானவர் என்கிற பெயர் வருகிறது என்று சொன்னால், யோவான் சொல்லுகிறார், இதோ முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பொதுவாக மனிதன் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஒரு மனுஷனுடைய பாவத்தை போக்குறதுக்கு ஒரு ஆட்டை சுமந்து கொண்டு போவாங்க. அந்த யார் என் பாவம்லாம் மன்னிக்கப்படணும் அப்படின்னு தேவாலயத்துக்கு போகிறாங்களோ அந்த மனுஷன் தன்னுடைய கையை எடுத்து அந்த ஆட்டுக்கு தலைக்கு மேலே வைக்கணும். என் பாவத்தை இந்த ஆட்டுக்கு மேலே என்ன செய்கிறேன்? இறக்கி வைக்கிறேன். அப்போ இந்த மனிதனுக்கு பாவம் இப்போ யார் சுமக்கிறது? அந்த ஆடு சுமக்கிறது. இப்போ அந்த ஆடினுடைய தலை துண்டிக்கப்படும். அந்த ஆடினுடைய தலை துண்டிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் எல்லாம் அதில் ஊற்றப்படும். இப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்னதில்லை? பாவ மன்னிப்பு இல்லை. இப்போ இந்த மனிதனுக்கு பாருங்கள், என் பாவத்தை இந்த ஆட்டுக்கு மேலே என்ன செய்யிட்டேன்? வச்சிட்டேன். இந்த மனுஷனுக்கு பாவத்தை இந்த ஆட்டுக்கு மேலே அவன் வச்சிட்டான், அவன் ரிலீஃப் ஆகிட்டான். அவனுக்கு பதில் என்ன செய்யப்படுகிறது? ஆடு அறுக்கப்படுகிறது. இதற்கு நிழலாகத்தான் ஆண்டவர் எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு பஸ்கா ஆடை என்ன செய்யணும்? தெரிந்தெடுக்கணும். அந்த ஆடை அறுக்கணும். அது பழுதற்றதாக இருக்கணும். அது ஆமீன் பாருங்கள், அது நல்ல ஒரு ஆண் கடாவாக இருக்கணும். அதனால தான் பாருங்கள், இயேசு பழுதற்றவராக இருந்தால், இயேசு நல்ல ஆமீன் பாருங்கள் இளம் வயதிலே நமக்காக ஆமீன் பாருங்கள் அறுக்கப்பட்ட பஸ்கா ஆடாவாக இருக்கிறார். அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை அவங்க ஒரு பாத்திரத்தில் எடுக்கணும். அதை எடுத்து பாருங்கள் அவங்களுடைய நிலை கால்களிலே பூசணும். இன்னும் பாருங்கள், ஆசாரியன் அந்த ஆற்றினுடைய இரத்தத்தை எடுத்து ஆமீன் பாருங்கள் அவர் தெளிப்பார். இந்த இரத்தம் எதுக்கு மேலெல்லாம் படுதோ அது சுத்திகரிக்கப்படும். இந்த இரத்தம் எதுக்கு மேலெல்லாம் ஆமீன் பூசப்படுகிறதோ அதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படும். இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தை குறித்து இங்கே ஒரு சத்தியத்தை வாசிக்கிறோம். அது பேசுகிற இரத்தம். அப்போ உங்களுக்காக எனக்காக பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர், அவருடைய இரத்தம் இன்றைக்கும் உங்களுக்காக எனக்காக நன்மையானவைகளை பேசுகிறது. அல்லேலூயா, ஆமீன். எப்படி நன்மையானதை பேசுகிறது? இவன் என்னுடைய இரத்தத்தோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான், இவள் என் இரத்தத்தோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தோடு உடன்படிக்கை பண்ணினவங்க எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமீன். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் என் பாவத்தை மன்னிக்கிற பரிசுத்த இரத்தம். நீ என்னைக்கு வாயை திறந்து அந்த இயேசுவின் இரத்தத்தை ஆமீன் பாருங்கள், இயேசுவே உங்க இரத்தத்தினால் என்னை கழுவணுமே, உங்க இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவணுமே என்று சொல்லி யாரெல்லாம் இயேசுவின் இரத்தம் அது பரிசுத்த இரத்தம், என் பாவத்தை மன்னிக்கிற இரத்தம் என்று சொல்லி விசுவாசித்து அந்த இரத்தத்தை பயன்படுத்தினீங்களோ, யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தை பயன்படுத்தினீங்க? மீண்டும் ஒரு கவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுவரை பயன்படுத்தாத ஆட்கள் இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்துங்க. இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற பரிசுத்த ரத்தம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுதே ஆமென், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்திலிருந்து வல்லமை பாய்ந்து பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சுகமானாளே. அல்லேலூயா. தெய்வீக சுகத்தை விரும்புகிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆராதனையிலே தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படுகிறது. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி தெய்வீக சுகத்தை நான் விரும்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவே என்னை குணமாக்கும். விசுவாசத்தோடு வாயை திறந்து சொல்லுகிற பிள்ளைகளுக்குள்ளே தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை பாய்கிறது. அல்லேலூயா. எப்படி தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை நம்முடைய சரீரங்களுக்குள்ளே பாய்கிறதோ அதே போல இரத்தத்தின் வல்லமை நமக்குள்ளே பாய்கிறது. யாருமே இயேசுவை நான் தொடல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்ல, இல்லை இல்லை, நீ ஒரு நாள் என் இரத்தத்தை விசுவாசித்தாய், நீ என் இரத்தத்தோடு என்ன செய்திருக்கிறாய்? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாய். தேவனுடைய ஆமீன் பாருங்கள், ஆமீன், இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசிக்கிறவனுக்கு என்னது உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அப்ப இயேசுவின் ரத்தத்தை ஒரு நாளாவது எடுத்து பயன்படுத்தின தேவ பிள்ளையே. சிலவங்க அனுதினம் ஆண்டவரே ஆமீன் பாருங்க, அன்றைக்கு அந்த ரத்தத்தை எடுத்து தெளிப்பாங்க. அன்றைக்கு ஆசாரிகள் அந்த ரத்தத்தை என்ன செய்வாங்க? தெளிப்பாங்க. இன்றைக்கும் பாருங்கள், வேதத்தில் வாசிக்கிறோம் ஆமீன், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அப்போ இயேசுவின் ரத்தம் இன்னைக்கும் தெளிக்கிறது. இப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும்னு நினச்சிடுங்க. நல்ல ஆரம்ப சில இடங்கள்லாம் பாருங்க, இன்னைக்கும் ஆமீன் இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறேன் அப்படிங்கிற
அந்த ஒரு அடையாளமாய் ஜெபம் பண்ணி எண்ணெய்களை பயன்படுத்துவாங்க, ஜெபம் பண்ணி தண்ணிகளை பயன்படுத்துவாங்க. இப்போ சில வேளையில் நான் சில இடங்களில் பார்க்கலாம், அந்த வீடு பிரதிஷ்டை அளவிட்டால் வாகனங்களை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது சிலவங்கள்லாம் பாருங்கள் தண்ணிகளை ஜெபம் பண்ணி தெளிக்கிறது உண்டு. ஆவியில் ஏவப்பட்டால் நாங்களும் அந்த காரியங்களை செய்கிறது உண்டு. ஆனால் வார்த்தையினாலே விசுவாசத்தோடு சில வேளை இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும். ஆண்டவரே, இயேசுவின் இரத்தத்தை இந்த நிலம் முழுவதும் தெளிக்கிறோம் அப்படின்னு அதில் பாருங்க, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற வேளையிலே ஆமென் பாருங்கள், அந்த நிலம் முழுவதும் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவின் இரத்தத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேல் தெளிக்கிறோம் அப்படின்னு ஆமென் பாருங்கள், உணர்வு பூர்வமாய் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற வேளையிலே இந்த பிள்ளைகள் மேல் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நான் தெளிக்கப்படுதுன்னு சொல்லும் பொழுது எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்களோ உங்க மேல இயேசுவின் இரத்தம் பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தெளிக்கப்படுகிற இயேசுவின் இரத்தம் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. தெளிக்கப்படுகிற இயேசுவின் இரத்தம். இந்த காலை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மேலும் இயேசுவின் இரத்தம் ஆமென் தெளிக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தம் எல்லாருடைய சிரஸ் மேல் அமர்வதாக. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தெளிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா.